இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அதுல அறந்தாங்கி தாலுகாவில் ஆவுடையார் கோயில் எல்லா உயிருக்கும் உணவளிக்கிறவர் தான் விவசாயி. அந்த வகையில நம்ம உயர்திரு மிஸ்டர் அண்ணாதுரை சாரை அறிமுகப்படுத்துகிறோம். அவருடைய அப்பா உயர்திரு மிஸ்டர் கருப்பையா இடையார் ஐயா அவர்களையும் அவருடைய நண்பர் மிஸ்டர் பழனிமுருகனும் அறிமுகப்படுத்திக் கொண்டு விவசாயிகளை இயற்கையோட புரிதலோட அறிவு சார்ந்து அந்த விவசாயத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கேன். பயிற்சி வகுப்புகள் நடத்த வந்திருக்கேன். அப்ப நீங்க கழிவுகளை வருஷத்துக்கு 12 மட்டை விழுந்தா 12ஐயும் துண்டு துண்டா வெட்டி சென்ட்ரலையும் நீங்க குழி எடுக்க வேணாம். அதையும் நான் காமிக்க போறேன். இப்ப இந்த மரத்தை நம்ம இப்ப களை எடுக்கிறோம். இத மாதிரி நல்லா ஏறிக்கிட்டு இதுக்கு மேல உரிக்க கூடாது. இதை லைட்டா கீழே இருக்கிறத எடுத்துடலாம். மேல இதுக்கு மேல போக கூடாது. இதை மட்டும் வெட்டி எடுத்துருங்க. எடுத்துட்டு மேல வரைக்கும் ஏறி மட்டை இடுக்குகள்ல மரத்தை எல்லாத்தையும் களை எடுத்து இங்க பாருங்க. மேல் மட்டை வரைக்கும் கொஞ்சம் விட்டு தான் எடுக்கணும். எல்லாத்தோட அடியோட இப்படி தோல் உரிக்க கூடாது. தோல் உரிக்க கூடாது. இப்படி உரிப்பாங்க நம்ம மரத்தை சுத்தம் பண்றவங்க. இப்படி விட்டு தான் எடுக்கணும். இத மாதிரி சுத்தம் பண்ணிக்கிட்டு மட்டை இடுக்குகள்ல வருஷத்துக்கு ஒரு தடவை 1 கிலோ சாம்பல், எரிச்ச சாம்பல், மில் சாம்பல் கறக்காய் எரிச்சுக்கிட்டு வர்றது. அதோட 1/4 கிலோ கல் உப்பு. ஏன்னா உங்க தண்ணிலையும் மண்ணிலையும் உப்பு சத்து இருக்கிறதுனால 1/4 கிலோ கல் உப்பு, 1 கிலோ சாம்பல், 1/4 கிலோ கல் உப்பு, 10 கிராம் பெருங்காயம். இங்கிலீஷ்ல அசோபோட்டிடான்னு சொல்லுவாங்க. தூள் பெருங்காயம். பால் பெருங்காயம் பெஸ்ட். தூள் பெருங்காயம் அடுத்து. பால் பெருங்காயம் நல்லது. ஒரு வேஸ்ட்டுகள் கலந்து மட்டை இடுக்கல போட்டா இந்த பாலை இருக்குல்ல, இதுல 2, 4, 5, 7 ஏறக்குறைய 30 குறும்பைகள் இருக்கு. 30லயும் 20, 25 தங்க ஆரம்பிச்சிடும். இது நாட்டு வைத்தியம். இத போட்டேன்னு சொன்னா எல்லா குறும்ப மட்டன்ல இத மாதிரி காய்கள் வராது. இத பாருங்க. இதுல அவ்வளவு பூச்சிகள் இருக்கு. மைட்டு சிலந்தி பூச்சி இருக்கு, ஒயிட் பிளை இருக்கு, அடுத்து ஸ்கேல்ஸ் இருக்கு, எல்லாத்திடையும் மிபிலி பக்கு இருக்கு. எல்லாம் கலந்ததான் இது. இதை நீங்க இதை எப்படி செய்யுங்க? மரத்தை களை எடுக்கும் போது இப்ப நான் களை எடுக்கிறேன்னா நானே கொண்டு போய் போடுறேன். இதுக்கு நீங்க தனி காசு கொடுக்க வேண்டியது இல்லை. எனக்கு இப்ப எனக்கு ஒரு மரத்துக்கு 40 50 ரூபா பேசி விடுறீங்க. என்ன இதையும் கலந்து ஒரு பையில கொடுத்தீங்கன்னா நான் மேல போட்டுட்டு போறேன். மட்டை இடுக்குகள் எல்லாம் போடணும். அந்த பாலை இருக்கிற இடுக்குகள் எல்லாம் போடணும். இத மாதிரி ஒண்ணு இல்லாம நிக்குதுன்னா இதை கட் பண்ணி எடுத்துடணும். இதுல இப்ப எதுவுமே இல்ல குறும்ப. இதை வெட்டிடணும். இதுல காய் இருக்கு, இதை வெட்டக்கூடாது. அதை நான் கேட்கல சார். மேல இருக்கு அந்த பாலைக்கு மேல இருக்குல்ல, இதெல்லாம் கேக்குறீங்க. கண்டிப்பா குறும்பை இருக்கிற ஸ்பேத்தை வெட்டக்கூடாது. எந்த செடி வளரலையோ மேல் மண்ணை வறண்டி அந்த செடிகளுக்கு தூர்ல போட்டு பாருங்க, செடி நல்லா வளரும். ஏன்னா அந்த மேல் மண்ணுல மட்டும்தான், அப்ப அந்த மேல் மண்ணு தான் கற்பு, விர்ஜின். அதுலதான் உயிரின பெருக்கம், கரிம பொருள். நீங்க கடையில வாங்குறீங்கல்ல யூரியா, பொட்டாசு, சூப்பர் மண்ணாங்கட்டி நெல்லுக்கு கொட்டுறீங்கல்ல, மேல் மண்ணை வறண்டி நெல்லுக்கு போட்டு பாருங்க. பொருட்கள இருக்கிற அதுல இருக்கிற சத்துக்கள் எதுலயும் கிடையாது ஐயா. இன்னும் இந்த மண்ணு அணைக்கிறதுல ஒரு தன்மை இருக்கு ஐயா. எந்த செடியாவதும் தூர்ல பள்ளம் இருந்தா அந்த செடி ப்ராப்பரா வளராது. நீங்க வீட்டுல ஒரு சப்போட்டாவோ ஒரு பூச்செடியோ, வீட்டுல லட்சக்கணக்கான பேர் இந்த வீடியோ பாக்குறீங்க. உங்க வீட்டுல பூச்செடி வச்சிருப்பீங்க, கொய்யா வச்சிருப்பீங்க, ஏதாவது ஒன்று நட்டிருப்பீங்க. தூர்கிட்ட பள்ளம் இருந்தாலும் அந்த செடி வளராது. தூர் மேடா இருந்து இத மாதிரி அவுட்டர்ல தண்ணி பாய்ச்சா அந்த செடி ஆரோக்கியமா வளரும். என்கிட்ட நிறைய விவசாயிகள் கேட்பாங்க, சார்
தென்னை மரத்துக்கு தண்ணி அவ்வளோ தண்ணி பாய்க்கிறோம் சார். எவ்வளவு? அவ்வளோ தண்ணி பாய்க்கிறோம் சார். ஒரு காய் கூட காய்க்கல சார். பக்கத்து தோட்டத்துக்காரன் இருக்காங்க சார், தண்ணியே பாய்க்கல சார், அது குலையா காய்க்குது சார். நான் தண்ணி வைக்கிறேன் சார், உரம் வைக்கிறேன் சார், ஒரு குறும்பு. ஏன்னா தென்னை மரம் வறட்சியை தாங்கி வளரும் காய்ச்சலும் பாய்ச்சலும் உரிய பயிர் தான் தென்னை. இனி இது உணர்ந்திருக்கும், இனி இதுக்குள்ள நம்ம போகணும். ஓகே தானே? இப்படி அணைச்சுக்கிட்டு இந்த பள்ளத்துல விழுகிற ஓலை, என்னென்ன ஓலைகள் இருக்கோ துண்டு துண்டா வெட்டி இதுக்குள்ள போடுங்க. இதுல ஒரு குழி எடுத்துருங்க. ஒரு 2 அடி அகலம், 1 அடி ஆழம். இது நிரந்தர உரக்கிடங்கு. வீட்டுல வேஸ்டுகளை கொட்டுறதுக்கு ஒரு குப்பை கிடங்கு வச்சிருப்போமா? தென்னை மரத்துக்கு குப்பை கிடங்கு வேணும். அந்தந்த மரத்தினுடைய கழிவுகளை அந்தந்த மரத்துல கொட்டி போட்டுறணும். முழு வட்டம் சுத்தியே இது உரக்கிடங்கு. ஒரு தடவை பண்ணினா 100 வருஷம் இருக்க போகுது. சுத்தி வெட்டிடலாம். ஆமா, மரத்திலிருந்து 3 அடி தள்ளி 2 அடி அகலம், 1 அடி ஆழம் சுத்தி நறுக்கி இதைக்கு தண்ணி பாய்ச்ச வாரீங்களா? 10 மட்டை விழுத்து கிடக்கும். சார் சொன்னார், இந்த மரத்துல மட்டை வெட்டி இதுக்கு போடுங்க. அந்த மரத்துல விழுகுதா, அதுல வெட்டி போடுங்க. சார், தென்னை விவசாயம் சோம்பேறிகளின் பயிர் தென்னை. அதனாலதான் அப்ப இதெல்லாத்தையும் போட்டுக்கிட்டு என்னென்ன வேஸ்ட், மக்கிற வேஸ்ட், வேப்ப இலை தலையா இருக்கட்டும், வைக்கோலம் இருக்கட்டும். உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வைக்கோல் இருக்கா, கொட்டுங்க. அந்த கழிவுகள், அந்த நெல்லினுடைய அந்த வேஸ்டுகள் சொல்ற கற்கா, என்னென்ன கிடைக்குதோ, கடலை கொடி, உளுந்தக்குடி, எருக்கஞ்செடி, ஆவாரம் பூ, காசு கொடுத்து நீங்க உரக்கடைக்கு போகணும்னு கட்டாயம் கிடையாது. இதெல்லாம் இதுல கொட்டிக்கிட்டு தண்ணி பாயும் போது இதுல தண்ணி நிறைய தேங்கும். தூருகிட்ட தண்ணி தேங்குனா மரம் தாங்கி நிக்காது. அதனாலதான் நம்மாழ்வார் ஐயா என்ன சொல்றாருன்னு சொன்னா, தென்னை மரத்துடைய நுனில உரத்தை போட ஐயா. நம்மாழ்வார் ஐயா சொன்ன கருத்துக்கள் உண்மை. நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோ பொட்டாஸ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க, மில்லிக்கிறான். இங்க பாருங்க, இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூஸ்டர் போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன், எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர்.